கரூர் மாவட்ட சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு துயரமான சம்பவம் தான். தாவேகா கட்சி பரப்புரையில் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துருக்காங்க, உள்பட 8 குழந்தைங்க. மக்கள் டிஎம்கேவை பிளேம் பண்ணுறதும் சரி, விஜய் அவர்களை தப்பு சொல்கிறதும் சரி. ஆனால் விஜய் அவர்கள் கடைசி மீட்டிங்கில் குழந்தைங்களும் பெண்களும் யாரும் வர வேணாம்னு சொல்லியிருந்தோம். அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் பெண்களும் குழந்தைங்களும் கூப்பிட்டு போனால் என்ன ஆகுங்க? மூச்சு திணறி செத்துருக்காங்க 40 பேர். உயிரை விட நம்மளுடைய பேரண்ட்ஸை விட இந்த கட்சி தலைவர் தான் முக்கியமா? நீங்கள் அப்படி போய் பார்க்குறதா இருந்தால் அந்த மாவட்டத்தோட மக்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சேலம், சென்னை அங்கிருந்து வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் லைவ்ல பார்க்கலாங்க, டிவியில் பார்க்கலாம். நான் நேரில் தான் போய் பார்த்து ஆகணும்னா அந்த மாவட்டத்தோட மக்கள் வந்து போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா கூட்டம் சேர சேர என்ன ஆகும்? அங்கே மூச்சு திணறி தான் வந்து இறப்பாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி நிறைய மாவட்டம் இருக்குது. இந்த மாதிரி வந்து சம்பவம் நடக்காமல் மக்களாகிய நாம தான் வந்து இதுக்கு வந்து அலர்ட்டாக இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி சம்பவம் வந்து எங்குமே நடக்காத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப் தான். இது வந்து நல்லபடியாக வாழ்ந்து மரணிக்கணும். அதுதாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.